ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டில் சேர்க்குறதா இல்லைனா வந்து ஒரு ஒரு ஃபேர்வெல் வீடியோ அந்த கணக்கில் சேர்க்குறதா அப்படின்னு தெரியல. பட் ஒரு கண்டினியூட்டிக்காண்டி நம்ம இதை ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்லேயே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி நிறையா பேரை பற்றி பார்த்துருக்கோம். சச்சின் பற்றி பார்த்துருக்கோம், தோனி பற்றி பார்த்துருக்கோம், கங்குலி பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வருஷத்தில் இவரை வந்து போகிறதுக்கு இப்போ கரெக்டான ஒரு சமயம் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் ஒன் ஆஃப் த மாடர்ன் டே லெஜண்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டா. நம்ம ஒரு 98-99 அப்புறம் பிறந்திருப்பாங்க, இல்லை ஒரு 2K கிட்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் இவர் அந்த ஸ்டேஜில் பிறந்த ஏர்லி 2K கிட்ஸ், அப்புறம் லேட் 90s கிட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நல்ல மும்முரமாக கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்த டைமில் வந்து தலைவன் அப்போ தான் போட்டு பொழந்துட்டு இருப்பாப்புல. ஆனால் அவரோட கெரியர் ஒரு மாதிரி ஓவர் ஷேடோட் பை அதர் 2 லெஜண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ரிட்டையர் ஆகிருக்காரு நம்ம இந்தியன் டீமோட பிளேயராக ஷிகர் தவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் தான் ஃபஸ்ட் அவர் எப்படி கடந்து வந்த பாதை, அது மாதிரி ஹீரோஸ். ஃபஸ்ட்டு தவன்லாம் ஒரு 85 பிறக்கிறாரு. அங்கே ஒரு டெல்லியில் வளர்ந்துட்டு வர்றாரு. ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ்லேயே ஒரு கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஒரு Under 16 டெல்லிக்கு ஆடுறாரு. அங்கே ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாரு. ஒரு செமிஃபைனலில் ஒரு 70 அடிக்கிறாரு, ஃபைனலில் ஒரு 70 அடிக்கிறாரு, செமிஃபைனலில் ஒரு 30+40 அந்த மாதிரி அடிக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வச்சு அதுக்கப்புறம் அவர் Under 17 இந்தியன் டீமில் எடுக்கிறாங்க. அங்கேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாரு. அப்படியே படிப்படியாக முன்னேறி அதுக்கப்புறம் டெல்லி ரஞ்சி ட்ராஃபி ஆடுறாரு டெல்லிக்காக ஃபஸ்ட்டு சீசன். அப்போ தான் அவரோட டெபியூ சீசன். பட் அவர் தான் வந்து டெல்லிக்கு அந்த சீசனில் ஹையஸ்ட் ரன்ஸ் போடுற மாதிரி 461 ரன்ஸு. அப்போ டெல்லிக்கு உண்டான ஒரு லெஜண்ட்ஸாக இருக்கிற, அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் வைஸ் நம்ம, ஏன்னா மற்றபடி அஜய் ஜடேஜா ஒரு இந்தியன் லெஜண்ட் கூட, அஜய் ஜடேஜாவாக இருக்கட்டும், ஆகாஷ் சோப்ரா இருக்கிறாங்க, 2 பேரையும் ஓவர் ஷேடப் பண்ணி ஒரு 460 ரன்ஸ் அடிக்கிறாரு தவான் அந்த சீசனில். ஸோ அதனால் ஒரு தவானுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்குது. கிட்டத்தட்ட தவான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் சேவக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருமே, ஆனால் என்ன, சேவக்கை விட இவர்கிட்ட ஷார்ட்ஸ் அதிகம். ஒரு ஸ்கொயர் கட்டாக இருக்கட்டும், ஒரு டிரைவ் நிறையா அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அதிகம். பட் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து சேம் மைண்ட் செட் சேவக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 பேருமே கிட்டத்தட்ட டெல்லியிலேருந்து வந்த பிளேயர்ஸு. ஸோ அந்த இது அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் சேலஞ்சர் ட்ராஃபி ஆடுறாரு. சேலஞ்சர் ட்ராஃபியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் கூட அவர் ஓப்பனிங் இறங்குறாரு. யார் கூட ஓப்பனிங் இறங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தோனி கூட தான் ஒரு ஓப்பனிங் இறங்குறாரு. ஓப்பனிங் இறங்கி ஒரு 246 ரன்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் போடுறாங்க. அப்போ ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. தோனி ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு, அவரும் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. இருந்தாலுமே ஒரு செட்டில்டு லெவனாக இந்தியா இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவரோட ஸ்லாட், ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்லாம் பயங்கர ஒரு காம்படிஷனாக இருக்குது. தோனியுமே ஒரு ஓப்பனிங் ஒன்று இறங்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் டீமோட இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் ஒரு 6ல் ஆட ஆரம்பித்தார். பட் தவனுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்லாட்னாலே மேபி கொஞ்சம் காலப் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு 2-3 நார்மலான சீசன்ஸு ரஞ்சியில். ஸோ அது கூட அவரோட இன்டர்நேஷ்னல் டெபியூவை தள்ளி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2010 டெபியூ ஆகிறாரு. டெபியூனா ஒரு சீரீஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. பட் அவர் எடுத்தால் கூட அங்கே பெரிய ஒரு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரெடி சேவக் இருக்கிறாரு, கம்பீர் இருக்கிறாரு, சச்சின் இருக்காரு, நிறைய ஃபஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. பட் அவங்கள தாண்டி எப்படி இந்த அவனுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா, அங்கே ஒரு 2 பேருக்கும் அப்போ ஒரு கொஞ்சம் இன்ஜுரி ஆகுது. கம்பீருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி மாதிரி ஆகுது. அதனால் அது ஒரு தவன் அப்போ ஒரு டெபியூ ஆகிறாரு. 2010 அவர் டெபியூ ஆனாலும் பெருசாக அவருக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கல. ஏன்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி நிறையா ஃபஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர்ஸ் இருக்கிறாங்க. சச்சின், கம்பீர், சேவக், அந்த மாதிரி நிறையா ஃபஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய லைம் லைட் கிடைக்கல. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு 2011 அப்புறம் அவங்களாம் ஒரு ட்ராப் ஆகிறது இல்லை, சச்சின் ரிட்டையர் ஆகிறாரு. கிட்டத்தட்ட கம்பீரும் சேவக்கும் ட்ராப் பண்ணப்படுறாங்க டீமில் இருந்து அவங்களோட ஃபார்ம்னால. ஸோ அதை வச்சு இவர் நம்ம தவான் உள்ளே வர்றாரு. தவானுக்கு அதுக்கப்புறம் 2013 அப்புறம் ஃபுல்லாகவே தவானுக்கு வந்து ஒரு கெரியர் கிராஃபே ஒரு பெரிய ஒரு ஹைக்கில் போகுது. அதுக்கு முன்னாடி தவான் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் 248 ரன்ஸ் அடிக்கிறாரு 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டில். அது வந்து அப்போதைக்கு அவர் தான் செகண்டு ஹையஸ்ட் ஸ்கோர் இன் லிஸ்டே ODIலன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்லாம் வச்சுருந்தார் தவான். அப்போ அவங்கள பேட்டிங்கை பார்த்துட்டு எல்லாரும் யாரோ ஒரு பெரிய ஆள் சொல்லிருக்காரு அங்கே. அப்போது 300 ரன் அடிச்சிருவாருன்னு நினச்சேன் தவான் வந்து. பட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருப்பாங்க. மேபி பால்ஸ் இதெல்லாம் போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால் அப்போயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க தவானை.
ஸோ அதுக்கப்புறம் 2013 அங்கே தான் வந்து ஒரு பெரிய கெரியோகிராஃபு. டெஸ்ட்லேயும் டெபியூ ஆகிறாரு. டெஸ்ட்டில் டெபியூ ஆகிறவங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆஸ்திரேலியா கூட மொஹாலியில் பஞ்சாபில் வச்சு நடக்குது. கிட்டத்தட்ட 185 or 187 ரன்ஸ் டெபியூவில். எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ரன் ஃபார் அன் இந்தியன் டெபியூவாக தான் நினைக்கிறேன். இப்போ வர 185 ரன்ஸ் அடிக்கிறாரு. அதுவும் வந்து 100+ ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறாரு ஆஸ்திரேலியா கூட. என்னதான் இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஒரு ஸ்ட்ராங் சைடு. ஈவன் அவங்க சப்கான்டினென்ட் வந்து ஆடினாலுமே கூட அவங்க ஒரு பயங்கரமான சைடு. அப்போ அந்த சைடுக்கு அகேன்ஸ்டாக டெபியூவில் 185 ரன்ஸ் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த சைடு டெஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸ் கொடுக்குறாரு. இந்த பக்கம் 2013 அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தான் எனக்கு தெரிஞ்சு தவன் அவரோட மார்க்கை வந்து பெருசாக பதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு லெஜெண்டரி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கூட அங்கே கிரியேட் ஆகுது. நம்ம ரோஹித்தும் தவானும் அப்போ தான் இறங்குறாங்க. ரெண்டு ஒன்றா ஒரு ஓப்பனிங் இறங்குறாங்க. தவான் ஆல்ரெடி ஓப்பனிங் தான் இறங்கிட்டு இருந்தார். தவானை பற்றி அதுக்கு முன்னாடி கூட தோனி சொல்லியிருந்தாரு, நானும் தவானும் ஒன்றா தான் ஆடிட்டு இருந்தோம். பட் தவானுக்கு வந்து அவர் நிறையா ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு எனஃபாக சான்சஸ் கிடைக்கல. ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் இம் பெட்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தோனி அப்போ கொடுத்துருப்பாரு. ஸோ தோனி எடுத்துகிட்டு வராங்க. தோனி வந்து ரோஹித்தை இந்த தவானை ஒரு ஓப்பனராக யூஸ் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அந்த ஓப்பனர்ஸ்லாம் ஃபஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர்ஸ்லாம் போயிட்டாங்க. அவருக்கு டெஸ்ட்லேயுமே டெபியூ கிடச்சது எப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஓப்பனர் அவர் இல்லை, விஜயும் சேவகும் தான் ஃபஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர். அதில் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகிற இன்ஜுரினால சேவக் ட்ராப் பண்ண போகிறாரு அடுத்த 2 மேட்ச்க்கு அப்புறம். அதில் தான் தவான் வந்து இறங்குவார். அதுக்கப்புறம் ரோஹித்தை ப்ரமோட் பண்ணால் அவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான காம்போ செட் ஆயிடுச்சு. ஒரு எப்படி நீ அடி நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது செட் ஆகிட்டாங்க. அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கிட்டத்தட்ட 363 ரன்ஸுன்னு நினைக்கிறேன். 363 ரன்ஸு. ஃபைனலில் கூட ஒரு 38 அந்த மாதிரி அடித்தார். ஸோ சூப்பரான ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபஸ்ட்டு. அதில் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கு. கோல்டன் பேட் வாங்குறாரு ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோல்டன் பேட் அவர் தான் வாங்குறாரு நினைக்கிறேன் இந்தியன் டீமில். 2013 கோல்டன் பேட் வாங்கி அங்கேருந்து அப்படியே ஒரு கெரியோகிராஃப். அதுக்கப்புறம் அங்கேருந்து தவன் எங்கேயுமே நிற்கல. அடி எல்லா இடத்துலையும் அடி. 50 ஓவர் வேர்ல்ட் கப் மெயினாக T20 கூட கொஞ்சம் அவருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு T20 அண்ட் டெஸ்ட்டில். பட் ஹைசப் சூப்பரான ஒரு ஒன் டே பிளேயர் தவான். நிறையா வந்து 6 அடிக்க மாட்டார். ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் கட்ஸு அந்த மாதிரியே அடிச்சிருப்பார். ஸ்கொயர் கட்டு, டிரைவ்ஸு அந்த மாதிரி சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு புல்லு கூட நல்லா அடிப்பார். அந்த மாதிரி செம்மையாக அடித்து நிறையா அவருக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் எங்கே கிடைக்காம போச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன்னா அது கோலினாலேயும் ஒரு ரோஹித்னாலேயும். அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை, பட் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக. தவான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர். அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸாக மாறினதுனால அந்த ஷேடோவில் அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு அந்த 3 பேர் ரோஹித், தவான், கோலி இவங்க 3 பேரும் ஓப்பனிங் அந்த 1, 2, 3 ஆடிக்கிட்டு இருந்த வரைக்கும் இந்தியன் டீமோட டாப் 3 வந்து ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் டாப் 3 இந்த வேர்ல்டாக இருந்துச்சு. அப்போ அவங்க அவுட்டே ஆக மாட்டாங்க. எல்லா மேட்சும் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் 360 ரன்ஸை கிட்டத்தட்ட 42 ஓவர்ஸ் 43 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விக்கெட் அது தவனும் 95ல் அடிச்சு அவுட் ஆனார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரியோ அவங்க 3 பேருமே. ஆனால் ஒன் டேல அசைக்க முடியாத ஒரு இதாக இருந்தாங்க. 2019 வரையாக கொண்டு போனாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃப்லேயும் தவான் வந்து ஒரு ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் த டோர்னமெண்ட்டு. அதுலேயும் அவருக்கு தான் கோல்டன் பேட்டு. அதே மாதிரி 500 ரன்ஸ் அவர் தான் சீக்கிரமாக அடிக்கிறாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபில். 7 இன்னிங்ஸ்லேயே 500 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபில் தவானோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் 700 ரன்ஸு. அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆவரேஜ், பயங்கரமான ஒரு ஸ்டாட்டு. அதே மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு தவான். ஒன் டே வேர்ல்ட் கப் இன் ஐசிசி வந்து சூப்பராக எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லையுமே கிட்டத்தட்ட செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு தவான். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1000 ரன்ஸ் பக்கத்தில் நினைக்கிறேன் இதுலேயுமே ஐசிசி டோர்னமெண்ட்ஸில். ஸோ நல்ல சூப்பரான ஒரு ஐசிசி பிளேயர். மேன் ஆஃப் த ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி கூட தவானை நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் என்னென்னா இப்படி ஒரு பக்கம் தவானுக்கு ஒரு கெரியர் கிராஃப் போய்கிட்டே இருக்கிறப்ப 2019 ஒரு இன்ஜுரி வருது. கரெக்டாக வேர்ல்ட் கப் மிடில் ஆஃப் த வேர்ல்ட் கப்பில் ஒரு இன்ஜுரி வருது. அந்த இன்ஜுரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்ட் கப்புக்கு காஸ்ட் பண்ணிச்சு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு பதிலாக பண்ட்டை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. பண்ட் ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பட் ராகுலை வந்து ஓப்பனிங் ப்ரமோட் பண்ணி அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி ராகுல் நல்ல ஃபிட் ஆகிட்டார் ஓப்பனிங்கில். இருந்தாலும் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரு நம்பர் 5 அந்த டைமில் இருந்திருந்தால் இன்னும் இந்தியன் பேட்டிங் ஆர்டர் ஸ்டேபிளாக இருந்திருக்கும். தவான் அதே மாதிரி ரொம்ப ஸ்விங்குக்கு வந்து
அதிகமாக விக்கெட் கொடுக்குற ஆளும் கிடையாது தவான். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டரின் டாப்ன்றப்போ எப்பவுமே ஒரு பயங்கரமான நமக்கு ஹோப் கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ரோஹித்தும் அவங்களும் இருந்தாங்க ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு. ரோஹித்தும் தவானும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 5800 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங் 5800 ரன்ஸ் பக்கத்தில் 5800 ஒரு 1300 to 5800 ரன்ஸ் பக்கத்தில் ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில். ஸோ அது வந்து ஒரு பெரிய அக்ராஸ் த ஃபார்மேட்டு, நாட் ஓன்லி இன் ஓடிஏஆர் T20 அந்த மாதிரி இல்லை நினைக்கிறேன். அக்ராஸ் த ஃபார்மேட்டு அவங்க 5800 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு இதுலேயே ஒன் டேலாம் பயங்கரமான பார்ட்னர்ஷிப், நிறைய 100+ பார்ட்னர்ஷிப். தவானே 17 செஞ்சுரி போட்டிருக்காரு. அவங்க ரெண்டு பேரோட ஒரு ஆள் பயங்கர க்ளோஸாக வர இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் தவானுக்கு அங்கே கெரியரில் ஒரு இன்ஜுரியில் போகுது, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை, சொந்த பையனை பார்க்க முடியலை. அப்போ கூட அந்த மனுஷன் வந்து எங்கேயோ கலங்கியோ இல்லை அது மாதிரி ஃபீல் பண்ணியோ எங்கேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது. என்னாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாப்புல. இதில் முக்கியமாக இன்னொரு மைல் ஸ்டோன் இன் தவன்னா அது ஐபிஎல் கரியர். ஐபிஎல்லில் ஒரு ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் பிளேயர் தவன் சொல்லுவேன் நான். நிறைய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தவான் கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வார்னர் ஓவர்டேக் பண்ணார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தவான் கிட்ட தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறையா ரன்ஸு, எக்கச்சமாக 5000+ ரன்ஸு, 40+ 50s, 2 செஞ்சுரிஸு, அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ஐபிஎல் கரியர். எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கிறப்போ அவரும் வார்னரும் இணைந்து பல சம்பவங்களை பண்ணாங்க அப்போலாம். ஸோ இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஐபிஎல் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அதே மாதிரி சென்னை கூட தான் தலைமை மொட்டமாக முக்கியமாக நல்லா அடிப்பாப்பில். எவனுக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஹேட்ரே இல்லாத ஒரு கிரிக்கெட்டரு, இப்போ அந்த ஒரு சோஷியல் மீடியா ஈராவில் வந்து ஒரு ஹேட்ரே இல்லாத ஒரு கிரிக்கெட்டர்னால் எனக்கு தெரிஞ்சு தவன் தான் நினைக்கிறேன். T20 அவருக்கு ரொம்ப சோகம். T20 எனக்கு தெரிஞ்சவரை அவர் கடைசி T20 அவர் கேப்டனாக இருந்தார். அங்கேருந்து அவர் அப்படியே ட்ராப் பண்ணி அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஒரு ஃபேர்வெல் கொடுக்கல, ஒரு இது கொடுக்கல, அவரை ஒரு சான்ஸே கொடுக்கல. அவருக்கு திரும்ப வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறது கூட பெருசாக அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. மேபி ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தவன் நிறைய நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. தவனால தான் கண்டிப்பாக ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிடச்சிச்சு. தவனால தான் ஒரு வேர்ல்ட் கப் மிஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தவான் வந்து இன்னும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய பிளேயர். பட் நிறையா பேர் அதை மறந்துட்டாங்களா இல்லை வந்து என்னன்னு தெரியலை. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தவானும் ரோஹித் இருந்த வரைக்கும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனையே வரல. இப்போ பாருங்க 100 தடவை ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மாற்றுறாங்க. கில்ல இறக்குறாங்க, ராகுல இறக்குறாங்க, இஷான் கிஷான் அவருக்கு இறக்கிட்டு இருந்தாங்க. மாற்றி 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 இறக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது தவானோட ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் தவான். இதுதான். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.